ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நீண்ட நாட்களுக்கு பிறகு ரசிகர்களோட ஆசை வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், ரொம்ப நாளாக நம்ம எல்லாரும் கேட்டுட்ருக்க ஒரு விஷயம், விஜய் டிவியோட ரியாலிட்டி ஷோவுக்கு நம்மளோட சுவாமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வருவாங்க, சுவாமி வர முடியாது. 2 சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்கறனால இப்போ ரசிகர்கள் விருப்பம் வந்து நிறையவே சேனலுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அந்த டீமை வந்து அடிக்கடிக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சுவாமி இதோட 3வது ரியாலிட்டி ஷோ எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரெடி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்திருந்தாரு. அப்புறம் ரீசெண்டாக ஸ்டார் ஜோடிகள் வந்திருந்தாரு. இப்போ ஸ்டார் மியூசிக் வந்திருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். ரீசெண்டாக அந்த 3 மகாநதி பாய்ஸ் வந்து 3 பேர் ஒன்றா பாடினாங்க இல்லையா, அந்த பாட்டில் கூட நிறைய கமெண்ட்ஸ் அப்படியே எங்கள் டீமை வந்து ஸ்டார்ட் மியூசிக்கும் கூட்டிகிட்டு போயிருங்களேன் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ஃபைனலாக நம்ம காவேரி, விஜய், அப்புறம் நிவின் இவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாய்ஸ் டீம் தனியாக, கேர்ள்ஸ் டீம் தனியாக அப்படின்னு நிற்க வச்சு ஸ்டார்ட் மியூசிக் வந்து போயிட்டுருக்கு. அந்த கார்னரில் நம்மளோட சுவாமியோட ஃபேஸ் கொஞ்சோண்டு தெரிஞ்சது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீமில் நம்மளோட காவேரி அண்ட் ராகினி அவங்க 2 பேரும் நின்றுருக்க மாதிரி இருக்குது. சேனல் ரீசெண்டாக ஒரு என்கொயரி கூட பண்ணியிருந்தாங்க. உங்களோட விருப்பங்கள்லாம் சொல்லுங்கள், சம்பவம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. நான் கூட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என்னென்ன ரெக்வஸ்ட் இருக்கோ எல்லாமே வைங்க, கண்டிப்பாக அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே தான் நம்மளோட கருத்தை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் மோஸ்ட்டாக நம்மளோட விருப்பப்படி எல்லாத்தையுமே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி. நம்மளோட பிரியங்காவோட ஷோ அப்படின்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுவும் ஸ்டார்ட் மியூசிக் கேட்கவே வேண்டாம். சுவாமி சூப்பராகவே பாடுவார். ஸ்டார்ட் மியூசிக் வராங்க, கண்டிப்பாக பெரிய சம்பவம், சூப்பரான ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் கூட குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லணும். வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் ஆர்வமாக. சீக்கிரமாக வந்துருங்க. நெக்ஸ்ட் வீக் வருமானு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.